ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, பாரதி மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. ஆதி பாரதி தூக்கி வச்சுட்டு, நீங்கள் சொன்னதை நான் நம்பி இருக்கணும், என்னை மன்னிச்சிடுங்க பாரதி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அங்கே வந்திருந்தவங்கெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஒருத்தர் வந்து, நான் டாக்டர் தான், நீங்கள் போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுத்துகிட்டு வாங்க, என்னோடய கார் சாவி இருந்தாங்கன்னு சரவணன் கிட்ட கொடுப்பாங்க. சரி, நீங்கள் பாரதி உள்ளே கூப்பிட்டு போய் படுக்க வைங்க சொல்லிட்டு டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருப்பாங்க. எங்க ஸ்வேதா வந்துட்டு, என்ன மாமா நடக்குது, எப்படி மாமா இதெல்லாம் அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. அதை கேட்ட ஏகாம்பரம், எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை, எங்களுக்கு தெரியாமல் பிளான் எதனா மாற்றிட்டியா என்ன அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட ஸ்வேதா, நான் எதுவுமே பண்ணலை மாமா, எனக்கே ஒன்றும் புரியவே இல்லை, இது மட்டும் மாமாவுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், மாமா நம்மள உண்டு இல்லைன்னு பண்ணிடுவார் அப்படின்வாங்க. அதை கேட்ட பவனி வந்து, என்ன ஸ்வேதா நம்ம இதுக்காக பண்ண முடியும் சொல்லி, இதை யார் பண்ணாங்கன்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ சாரதா வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, கடவுளை இது என்ன சோதனை, எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை, நான் ரெடி பண்ண கேக்கில் எப்படி விஷம் வந்திருக்கோம், என்ன நடக்குதுங்க, யார் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க, அதுவும் பாரதி சொன்ன மாதிரி அந்த கேக்கில் விஷம் இருந்திருக்கு, அதை தான் நான் ஆதிக்கு கொண்டு போய் ஊட்ட போயிருக்கேன், ஆதியோட நிலைமை என்ன இருக்கோ, என்ன தான் நடக்குதுங்க அப்படின்வாங்க. உடனே மரகதம் சாரதா பார்த்துட்டு, நல்லா இருக்குதுமா, பொண்ணு வீட்டுக்காரங்களை வர வச்சு நீங்கள் நடத்துகிற விதமெல்லாம் இதுதான் உங்களோட பணக்கார புத்தியாக, நான் கூட உங்களை என்னமோ நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நீங்கள் எப்படி இருக்கீங்க, நீங்கள் நாங்கள் நினச்சதை விட ரொம்ப கேவலமாக இருக்கிறீங்க, நீங்கள் இப்படி இருப்பீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை, என்னோட மருமகளுக்கு மட்டும் எதனா ஒன்று ஆச்சு நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன், அப்போ தானே வந்து நீ எதுக்குமா இவங்க கிட்டலாம் பேசிகிட்டு இருக்க, பாரதிக்கு மட்டும் எதனா ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, இவங்கள குடும்பத்தோட உள்ள தள்ளிலாம் என்ன விளையாடிட்டு இருக்காங்களே இவங்களாம் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்போ மணி வந்துட்டு, இத்தனை பேர் இருக்கும்போது கேக்கில் விஷத்தை கலந்துருக்கீங்க, என்ன மாதிரியான மனுஷங்க நீங்கள், இதை நாங்கள் சாப்பிட்ருந்தா எங்களுக்கும் அதே நிலமை தானே, உங்களெல்லாம் சும்மாவே விட முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ரத்னம் வந்து, உங்கள் வீட்டுக்கு வாழ வர போகிற மருமகளுக்கு என்ன நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்க, எங்கள் மருமகளுக்கு வாக்கு சுத்தியும் இது வரைக்கும் அவள் ஒரு பொய் சொல்லி கூட நான் பார்த்ததே இல்லை, பாரதி கேக்கில் விஷம் இருக்குது சொன்னப்போ அதை நீங்கள் நம்பி இருக்கணும், ஆனால் அவளை நீங்கள் பொது சபையில் வச்சு அடித்து அவமானப்படுத்தி என்னெல்லாம் பண்ணீங்க, ஒருவேளை உங்கள் பையனுக்கு நீங்களே தான் விஷம் வச்சிங்களா, இல்லை வேறு எதுனா திட்டம் இருக்கா, உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்கள பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இந்த வீட்டில் பாரதியை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ஒவ்வொரு நாளும் அந்த பொண்ணு உயிரோடு இருக்குமா இல்லையான்னு கற்பனையில் நாங்கள் பயந்து சாக முடியாது, எங்களுக்கு உங்களை பார்த்தாலே ரொம்ப பயமாக இருக்குது, இதுதான் உங்கள் குடும்பத்தோட பணக்கார புத்தி, எப்போ நாங்கள் எங்கள் கல்யாணத்துக்குன்னு வந்து இறங்கணுமோ அன்றைக்கே உங்களோட பணக்கார புத்தியை நீங்கள் காட்டிட்டீங்க, ஆதி தம்பி நாங்கள் தங்கறதுக்காக இந்த கெஸ்ட் ஹவுஸை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு, ஆனால் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க டிரைவர்கிட்டயே வேலைக்காரங்க கிட்ட சொல்லிட்டு சாப்பாடு போடுறோன்னு சொல்லிட்டு உப்பள்ளி கொட்டி மிளகாத்தூள் போட்டு கொடுமைப்படுத்தினாங்க எங்களை எல்லாரையுமே, இது எதையுமே நாங்கள் ஆதி தம்பி கிட்ட சொல்லவே இல்லை, சொன்னால் அவர் உங்கள் குடும்பத்தை தப்பாக நினச்சிடுவான்னு நாங்கள் எதுவுமே பண்ணாமல் விட்டுட்டோம், ஏதாவது கோவம் இருந்தால் நீங்கள் எங்களை திட்டிடுங்க, அதுக்காக நீங்கள் இந்த மாதிரி உசுறு எடுக்கிற பழக்கம்லாம் வச்சுக்காதீங்க, பாரு வந்துட்டு பெரியவர் வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசாதீங்க, யாருன்னா பெத்த பிள்ளைக்கு வந்துட்டு விஷம் வைப்பாங்களா, நாங்களே வந்து என்ன நடந்ததுன்னு புரியாமல் பார்த்துட்ருக்கோம், நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், நீங்கள் வந்து எங்கள் அக்கா வந்துட்டு இஷ்டத்துக்கு பேசிகிட்டே இருக்கீங்க, எங்கள் அக்கா பற்றி உங்களுக்கு நல்ல என்ன தெரியும், பாரதி முதல்ல கண்ணு முழிக்கட்டும், அப்போ தான் உண்மை என்னன்றது தெரியும், அதுக்கப்புறம் உங்கள் வாய்க்கு வந்த மாதிரி நீங்கள் பேசிக்கோங்க, யாரும் வேணாம்னு சொல்லலை அப்படின்னாங்க. அப்போ சாரதா வந்துட்டு, அறிவு நான் எப்படி இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவேன், எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியவே இல்லை, நான் தான் அந்த கேக்கை ரெடி பண்ண ஆனதில் எப்படி விஷம் வந்ததுன்னா எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை, இதை யார் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை அறிவு, நான் எந்த தப்பும் பண்ணவே இல்லை அப்படின்னாங்க. அதை கேட்ட அறிவு வந்துட்டு, அக்கா நீ முதல்ல அழாத, எதுக்காக நீ அழுதுட்டு இருக்க அப்படின்வாங்க. அப்போ பார்வதியும், அண்ணி நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டீங்க, அது ஆதிக்கும் தெரியும், அவங்க பேசுனதுலாம் நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அறிவு வந்து சாரதா கிட்ட, நீ அதே நினச்சி கவலைப்படாத, என்ன நடந்துச்சுன்னு நம்ம விசாரிப்போம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா, பாரதிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாரதி கண் முழிச்சிருவாங்க. இப்போ டாக்டர் வெளியே வந்துட்டு, பயப்படாதீங்க அவங்க நல்லா இருக்காங்க, ஆனால் கேக்கில் ஏதோ கலந்துருக்கு என்னன்னு தான் தெரியல அப்படின்வாங்க. அப்போ சரவணன், இந்த மருந்து தான் அந்த கேக்கில் கலந்துருக்கு, அதை எடுத்து கொடுப்பாங்க. அதை பார்த்தவொடனே ஏகாம்பரம் பவானி செம ஷாக்காகி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ டாக்டர் வந்து, இது எங்கேருந்து கிடச்சிது அப்படின்னு கேட்பாங்க. கிச்சனில் இந்த டஸ்ட்பினில் தான் இருந்தது சரவணன் சொல்லிட்டு இருப்பாங்க. என்னதுன்னு ஆதி கேட்கும்போது, அப்போ டாக்டர் வந்துட்டு, இது வந்து பாய்சனுங்க, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க இந்த மருந்து கலந்தது எதை சாப்பிட்டாலும் உடனே அவங்களுக்கு அட்டாக் வந்துடும், அது மட்டும் இல்லாமல் இது பிளட்டில் போகிற நர்வ்ஸ் எல்லாமே வெடிக்க வச்சிரும், ஹெல்த்தியாக இருக்கவங்க டிசீஸ் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் பாதிக்கும், அதனால தான் பாரதி எந்த ஒரு சிம்டம்ஸும் இல்லாமல் இருந்திருக்காங்க அப்படின்னுங்க. அதை கேட்ட ஆதி வந்துட்டு, ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், என்னோட உசிரையை நீங்கள் காப்பாற்றி கொடுத்துருக்கீங்க, சரி ஆதி நீங்கள் கவலைப்படாதீங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் இப்போ போய் பாரதியை பார்க்கலான்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து போவாங்க. ஆதி பார்த்தீங்கன்னா பாரதி போய் பார்த்துட்டு, ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு பாரதி அதுக்கிட்ட, நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள், அந்த நிமிஷம் நான் உங்களை காப்பாற்றுறதுக்காக எனக்கு வேறு வழி தெரியல, அதனால தான் அதை நானே சாப்பிட வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்வாங்க. அதை கேட்ட ஆதி வந்துட்டு, ஒவ்வொரு தடவையும் என்னை காப்பாற்றி என்னை கடன்காரங்க நான் ஆகிட்டு போயிட்டே இருக்கிறீங்க, ஆனால் ஒவ்வொரு தடவையும் எனக்கு வர பிரச்சனையை நீங்கள் என்னை காப்பாற்றிட்டே இருக்கீங்க, அதுக்கான பதில் தேடி தேடி நான் வந்து வெறுத்தி போயிட்டேன் அப்படின்னுங்க. அது கேட்ட பாரதி வந்துட்டு, நான் என்னோட உயிரை தான் காப்பாற்றிருக்கேன், அதுவும் இல்லாமல்
இதுக்கு பதில் தேடலாம் முடியாது. ஏன்னா ஒரு சில விஷயங்களுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு விளக்கமும் தர முடியாது. அது மாதிரி தான் அது நமக்கு நடந்துட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அது கேட்ட ஆதி வந்துட்டு, உங்களுக்கு எப்படி பாரதி இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்போ பாரதி வந்து, யாரோ 2 பேர் பேசிட்டு இருந்தாங்க. அவங்களோட குரல் மட்டும் தான் எனக்கு கேட்டுச்சு அப்படின்னு வந்து நடந்த விஷயம் எல்லாத்தையுமே ஆதி கிட்ட சொல்லுவாங்க. நீங்க கொஞ்சம் உஷாரா பார்த்து இருக்கணும் ஆதி. ஏன்னா உங்களை தொடர்ந்து கொலை பண்றதுக்கு யாரோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது எதுக்காக யார் பண்றாங்கன்னு வந்து ஒன்றும் நம்மளால கண்டுபிடிக்க முடியாமல இருக்கு அப்படின்னுவாங்க. அது கேட்ட ஆதி வந்துட்டு, நீங்க சொல்றதுல உண்மைதான் பாரதி. அது யாருன்றத கண்டுபிடிக்கணும். எனக்கு உயிருக்கு ஆபத்து வர எல்லா இடத்துலயும் நீங்க தான் இருக்கீங்க. நீங்க என்ன காப்பாத்துறதுக்காக. ஆதி ஒரு விஷயம் தான் எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் இவ்வளோ சொல்லி யாரும் என்னை நம்பல அப்படின்னுவாங்க. அது கேட்ட ஆதி வந்துட்டு, இப்போ வரைக்கும் அந்த விஷயம் தான் என்னை பாடாப்படுத்திட்டு இருக்கு. நான் தப்பு பண்ணிட்டேன். நான் உங்க வார்த்தையை நம்பி இருக்கணும். சாரி பாரதி. எதுக்கு ஆதி சாரிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்களும் நானும் வேற இல்ல. எந்த சக்தியாலும் உங்களையும் என்னையும் பிரிக்கவே முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட ஆதி வந்து பாரதியை பார்த்து, ஒவ்வொரு தடவை உங்களோட உயிரை பணைய வச்சு என்னை காப்பாத்திட்டு இருக்கீங்க. ஏன் பாரதி நீங்க உங்களை பத்தி யோசிக்கவே மாட்டீங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அது கேட்ட பாரதி வந்து, என்னை பத்தி யோசிக்கிறதுக்கு தான் நீங்க இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப ரத்னம் வந்துட்டு, நீங்களாம் மனுஷங்களா? மிருக புத்தி இருக்கு, பணக்கார புத்தியை காட்டிட்டீங்களே. இவ்வளோ பணம் சம்பாதிச்சு என்ன பண்ண போறீங்க? அந்த பணத்தை வச்சு சோறாக்கி தின்ன போறீங்களா? இல்ல போறப்ப அதெல்லாம் தூக்கிட்டு போறீங்களா? 6 அடி மண்ணு மட்டும்தான். அது கூட புரியாம ஏன் இருக்கீங்க? என்னோட மருமக மட்டும் உண்மையை சொல்லாம இருந்ததா ஆதியோட நிலைமை என்ன இருக்கும்? என்னோட மருமக தன்னோட உயிரை பணைய வச்சு ஆதி உயிரை காப்பாத்திருக்கா. அது கூட உங்களுக்கு புரியாம பொது சபையில வச்சு அடிச்சிருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு வீட்டில் என் மருமகளை விட்டுட்டு போகிறதுக்கு நான் தயாராகவே இல்லை. நீங்க எல்லாருமே கொலைக்கார கூட்டம். ஆதி தம்பியை தவிர இந்த விஷயத்த நான் சும்மாவே விட மாட்டேன். உங்க எல்லாரும் என்ன பண்ற பாருங்க. போலீஸ்ல நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து யார் இந்த விஷயத்த பண்ணாங்கன்றத கண்டுபிடிச்சு கம்பி என்ன வைக்கல. நான் ரத்னமே கிடையாது. அப்போ மரகதம் வந்துட்டு, இவங்க பண்ணதை நினைக்கும் போது நெஞ்செல்லாம் பதறுது. அந்த கேக்கை சாப்பிட்டு எல்லாரும் என்ன ஆயிருப்பாங்க? இவங்களாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க, நாசமா போயிடுவாங்க அப்படின்னாங்க. பரி வந்துட்டு, 2 பேரும் கொஞ்ச நேரம் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நாங்க ஏன் சும்மா இருக்கணும்னு ரத்னா வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. பரி வந்துட்டு, இங்க ஏற்கனவே பிரச்சனை போயிட்டு இருக்கு, என்னன்னு புரியாம நீங்க பாட்டுன்னு பேசிட்டு இருக்கீங்க. அதுவும் இல்லாம ஆதியை கொலை பண்றதுக்கு ரொம்ப நாளா திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அவங்க கூட இதை பண்ணிருக்கலாம்ல. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட ரத்னம் வந்து, இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, அதுக்கப்புறமும் என்னோட மருமக பாரதியை நான் இங்க விட்டுட்டு போவேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. ஆதி தம்பி நல்லவர் தான். ஆனா இந்த வீட்டில் இருக்க மனுஷங்க கிட்ட அவராலேயே காப்பாத்திக்க முடியாது. அதுதான் உண்மை. அவரை நம்பி நான் பாரதியை அனுப்ப முடியாது. அவரையே காப்பாத்திக்க முடியாதப்ப தமிழே பாரதி எங்க காப்பாத்துவாரு? அதனால நாங்க இப்பவே ஊருக்கு கிளம்பி போறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க பாரதி வந்து ஆதி கிட்ட சொல்லுவாங்க, எனக்கு ஒரு பிரச்சனைனா வந்து உங்களுக்கு தெரியுது, அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது எனக்கு தெரியுது. இதெல்லாம் பாக்குறப்ப நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன்னு எனக்கு தோணுது ஆதி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப ஆதி பாரதி கிட்ட, இனிமே எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் வந்து இந்த மாதிரி நடந்துக்கவே மாட்டேன். இப்ப நடந்ததுக்கு நீங்க எனக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்னாங்க. அதை கேட்ட பாரதி வந்துட்டு, தண்டனை தானே கொடுத்துட்டா போச்சு அப்படின்னு வந்து சிரிச்சுக்கிட்டே ஆதியை பார்த்து, நீ வாழ்க்கை பூரா என்னோட முகத்துல தான் நீங்க கண்முழிக்கணும், என்னை பார்த்துட்டு தான் நீங்க தூங்கணும், இந்த தண்டனை உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட ஆதி வந்துட்டு, இது ரொம்ப சந்தோஷமான பனிஷ்மெண்ட், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே இந்த உலகமே எதிர்த்தாலும் உங்களையும் என்னையும் யாராலையுமே பிரிக்க முடியாது. வாங்க பாரதி வெளியே போலாம்னு சொல்லிட்டு வெளியே கூப்பிட்டு வந்தது உடனே தமிழ் பத்தினா பாரதி போய் கட்டி பிடிச்சிப்பாங்க. அப்ப ரத்னம் வந்துட்டு, எல்லாருமே பயமுறுத்திட்டேமா, இனிமே இந்த குடும்பத்தோட சங்காத்தமே தேவையில்லை, இங்க இருக்க எல்லாருமே தப்பா இருக்காங்க, அதனால இனிமே நம்ம இங்க இருக்க வேணாம், இந்த கல்யாணமே வேண்டாம், வா நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடலாம் அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க. அப்ப பாரதி வந்துட்டு, இல்ல மாமா இந்த கல்யாணம் கண்டிப்பா நடந்தே ஆகணும் அப்படின்னாங்க. அதை கேட்ட ரத்னம் வந்து, என்ன பாரதி சொல்லிட்டு இருக்க, என்னம்மா நீ பேசிட்டு இருக்க, நீ நம்ம வீட்டுக்கு வந்து என்னோட மகளாவே இருந்துருமா, ஏன்னா உன்னை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, உனக்கு கிறுக்கு பிடிச்சு போயிடுச்சா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா இந்த கல்யாணம் நடக்கணும்னு நீ சொல்லிட்டு இருக்கே அப்படின்னு கேட்பாங்க. அதை கேட்ட உடனே பாரதி வந்துட்டு, ஆதிக்கு நான் தேவை மாமா, ஆதியோட உயிருக்கு ஆபத்து இருக்கு, ஆதி கூட இருந்தால் தான் அவரோட உயிரை என்னால் காப்பாற்ற முடியும். அதை கேட்ட ரத்னம் வந்துட்டு, நீ ஒருத்தி மட்டும் ஆதி தம்பியோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொன்னப்போ உன்னை அடிச்சாங்க, உன்னை தப்பா பேசினாங்க, எல்லாத்தையும் நீ பார்த்துட்டு தானமா இருந்த, இப்போ எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இந்த குடும்பத்தில் நம்ம சம்மந்தம் வச்சுக்க முடியும், ஆதி தம்பி நீ கல்யாணம் பண்ணிக்க முடியும். அதை கேட்ட பாரதி வந்துட்டு, இல்லை இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிக்கலனா கூட பரவாயில்ல, நான் ஆதி கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட ஸ்வேதா வந்துட்டு, இவ அப்படியே அந்த கேக்கை சாப்பிட்டு சேர்த்து இருந்தா கூட பரவாயில்ல, இந்த கல்யாணத்தை நம்ம எப்படின்னா நிறுத்தி ஆகணும்னு யோசிப்பாங்க. இப்படி இந்த